இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு அதிரசம் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி, 350 கிராம் அளவுக்கு பாகு வெல்லம் தேவை. இதை நல்லா 1/2 கிலோ அளவு பச்சரிசியை நல்லா கழுவிக்கங்க. உங்களுக்கு மாவு பச்சரிசி கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் பச்சரிசியில் கூட பண்ணலாம். 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச பச்சரிசியை நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஆற வைக்கணும். இந்த பச்சரிசியில் கண்டிப்பாக ஒரு பாதி அளவு ஈரப்பதம் இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரிசி ஒட்டணும். அந்த ஸ்டேஜில் மிக்சர் ஜாரில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பவுட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சிக்கங்க. அதை ஜலிச்சிட்டு உங்கள் கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவை அழுத்தி விடுங்க. அப்போ தான் உள்ளே உள்ள ஈரப்பதம்லாம் போகாமல் இருக்கும். நீங்கள் அரிசி காய வச்ச துணியவே நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஈரப்பதத்தோடு இருக்கும். இப்போ 350 கிராம் வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்தை திருப்பி கழுவிக்கோங்க. கழுவிட்டு வடிகட்டின வெல்லத்தையும் சேர்த்து பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பாகு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் ரெடி ஆகும். இந்த வெல்லம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி வச்சு பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் அதில் ஊற்றி பார்க்குறப்போ பாகு கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகும். நீங்கள் பக்கத்துலேயே தண்ணி வச்சு செக் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ பாகு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி எடுக்க வருதோ அந்த டைமில் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை மாதிரி எடுக்க வரணும். இதை இன்னும் 2 தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அடுப்பை ஆனில் விட்டிங்கன்னா பாகு பதம் மாறிடும். அந்த டைமில் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிறப்பவே ஜலிச்சு வச்ச அரிசி மாவை 2 கரண்டியாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். ஆரம்பத்தில் கட்டி இருந்தாலும் போக போக எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இதோட டெக்ஸ்சர் தட்டி போடுற அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 1-2 நாள் விடுறப்போ அது திக்காக ஆகிடும். இப்போ அது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு நாள் அளவுக்கு விட்டுறலாம். நீங்கள் 2-3 நாள் கூட விடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இதை மூடிட்டு நான் ஒரு நாள் அளவுக்கு விட்டுருக்கேன். இதை செய்கிறப்போ அந்த பாத்திரம் நல்லா அடிகனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா கலர் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு கருப்பாயிடும். இப்போ ஒரு அதிரசமாக போட்டுடுங்க. அதிரசம் எப்போவுமே 2-3 போடக்கூடாது. சிம்மில் வச்சு இது மாதிரி எண்ணெய் ஊற்றி விட்டுட்டே இருங்க. இது நிறைய எண்ணெய் உள்ளே உறிஞ்சிருக்கும். அதனால் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் எல்லாம் வந்துடும். இதை ஒன்று மேலே ஒன்று போடாமல் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.